ஒட்சியேற்றம் தாழ்த்தல்ல சமப்படுத்தினால் தாக்கத்தை சமப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் ஒட்சிஜனையும் ஐதரசனையும் சமப்படுத்த வேண்டி வரும். வேறு ஏதாவது அயன்கள் இருந்தால் அது வேறு அயன்களையும் சமப்படுத்தலாம். ஒட்சிஜனையும் சமப்படுத்தணும்னா நீரை தான் பயன்படுத்தலாம். சரிதானே? ஒட்சிஜனை நீங்க இங்க சமப்படுத்தணும்னா நீரை போடுவோம். இங்க வந்து 9 ஒட்சிஜன் இருக்கு, அங்க 8 ஒட்சிஜன் இருக்கு. ஸோ 16 ஒட்சிஜன் இருக்கு. ஆகவே 7 நீரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல வந்து 7 நீரை பயன்படுத்தி தாக்கில 7 நீர் பயன்படுத்தப்பட்டால் இங்க 7 ஒட்சிஜன், இதுல 9 ஒட்சிஜன், 16, அங்கேயும் 16 ஒட்சிஜன் இருக்கு. அடுத்து ஐதரசனை சமன் செய்யறதுக்கு H+ தான் நீங்க இப்ப பயன்படுத்தணும். இப்ப இங்க 14 ஐதரசன் இருக்கு, இங்க 9 ஐதரசன் இருக்கு. ஆகவே 5 H+ பயன்படுத்தணும். இந்த வரி வந்துட்டு பாருங்க, இந்த வரி வந்துட்டு எங்களுக்கு மிக குறைஞ்ச நேரத்துல இலகுவாக. ஆனால் ஊடகம் காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால நாங்கள் H+ என்று போடுவது பொருத்தப்பாடற்றது. அப்ப இந்த H+ நீக்குவதற்காக நாங்கள் OH- தாக்கத்துல சேர்க்கிறோம். OH- தனி ஒரு பக்கம் சேர்க்கலாதானே, அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் 2 பக்கமும் OH- மேலதிக பக்கம் சேர்க்கிறோம். அப்ப இந்த 5 H+ நீக்குவதற்காக 5 OH- சேர்க்கிறோம். சரி, 5 H+ நீக்குவதற்காக 5 OH- சேர்க்கிறோம். இங்கேயும் அந்த 5 OH- மேலதிகமாக சேர்க்கிறோம். இங்கேயும் அதே 5 OH- மேலதிகமாக. இந்த 5 H+ 5 OH- சேர்ந்து 5 நீர் வரும். தாக்கியில ஏற்கனவே 7 நீர் இருக்கு. ஆகவே இப்ப நான் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த 5 H+ 5 OH- முற்றாக விளைவிலிருந்து நீக்கி தாக்கியில இருக்கிற 5 நீரை இல்லாமல் 2 நீரை விளைவாக எழுதி கொள்ளலாம். அப்ப இப்ப தாக்கில மொத்தமா தேற போற நீரின் எண்ணிக்கை எவ்வளவு? 2. 2 நீர் எழுதிக்கணும். இப்போ 5 OH- இதான் உங்களோட முழு சமன்பாடு பாருங்க. 3 NO3- 8 அலுமினியம், 2 நீர், 5 OH-, 3 NH3, 8 AlO2-. நாங்கள் எழுதி கொண்டிருக்கோம். சரியா? ஓகே. அப்ப நீங்கள் இந்த தாக்கத்தை 2 முறைகளாலையும் சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் முறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன பொறுத்தவரையில எந்த ஒரு தாக்கமும் பீசமான ரீதியில கட்டாயம் சமன் செய்யப்பட்டிருக்கவும், தாக்கம் பீசமான ரீதியில கட்டாயம் சமன் செய்யப்பட வேணும். அப்படி சமப்படுத்துறதுக்கு நீங்கள் வெவ்வேறு முறைகளை கையாளலாம். எந்த தாக்கத்துக்கு எது இலகுவானதோ அதை நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு முறை நான் கணித முறை அப்படி என்ன ஒன்று இருக்கு, அதாலையும் தாக்கத்தை சமப்படுத்தலாம். இப்ப இருக்கிற சிலபஸ்ல அந்த முறை இல்லை. எங்களுக்கு என்ன தாக்கம் சமப்படுத்துறதுதானே. அப்ப தாக்கத்தை சமப்படுத்துறது கணித முறை கொடுக்கும். கணித முறை என்பது சமன்பாடுகளை உருவாக்கி ஒருங்கமை சமன்பாடுகளுக்குள்ளால தீர்வாகும். எங்கட ஸ்கூல் பிள்ளை ஒன்று என்ன செய்யுது, 5 கேள்வி சமப்படுத்தவரை 5 கேள்விக்கும் கணித முறை அப்ளை பண்ணி சமப்படுத்தி போட்டு நேரத்தை பார்த்தா நேரம் முடிச்சு. சரி, ஸ்ட்ரக்சர்ல அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் செய்திருக்கு. என்னன்னு சொன்னா அவ்வளவு நேரத்தை அதுக்குள்ள கொண்டு போயிருக்கு. சரி, அப்ப என்ன 5ம் சரி, அது மிக முக்கியமானது. 5ம் சரி, ஆனா மற்றது ஒன்றும் செய்யறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. சாதாரணமாக கண்டறிதல் முறையில சமப்படுத்தக்கூடிய தாக்கங்களுக்கு எல்லாம் சிக்கல் தன்மைக்க போறது பொருத்தப்பாடற்றது. சரி, நீங்கள் அடுத்த வாயுவை பத்தி பார்ப்போம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. H2S சொல்லி H2S. அடுத்ததா பார்க்க போறது H2S. சரி,
H2S. இந்த லூயின் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரின் மூலக்கூட்டு வடிவத்தை ஒத்தது. சரி, H2S நீரின் மூலக்கூட்டு வடிவத்தை ஒத்தது. ஆனால் H2O இருக்கிற பிணைப்பு கோணத்தை விட H2S இருக்கிற பிணைப்பு கோணம் குறைவாக இருக்கு. நீரின் பிணைப்பு கோணத்தை விட H2S வந்து பிணைப்பு கோணம் குறைவாக இருக்கும். இதனுடைய வடிவம் நீரின் வடிவத்தை ஒத்த 2 சிக்மா பிணைப்பு ஒரு 2 தனிச்சோடி. வடிவம் வந்து கோணல் அல்லது வி வடிவம். முதலங்கி ஒரு கதைக்கும் போது குழம்பினீங்கள். வி வடிவம், இதை கோணம் என்றும் சொல்றது, கோண வடிவம் என்றும் சொல்றது. கோண வடிவம் அல்லது பெண்ட், வளைவு, பெண்ட். இப்படி இருக்கிறதா, கோணம் என்று சொல்லலாம், வளைவு, பெண்ட் என்று சொல்லலாம். இந்த வடிவத்தின் ஒத்த சொல்லுகள்லாம் இது. இலத்திரன் சோடி கேத்திரன் வடிவம் நான்முகியாக இருக்கும். இலத்திரன் சோடி கேத்திரன் வடிவம் நான்முகி. இந்த கந்தகத்தின் கலப்பாக்கம் வந்து sp3. கந்தகத்தின் கலப்பாக்கம் sp3. சரியா? உங்களுக்கு H2S வாயுன்னு சொன்னாலே அதனுடைய வெறுக்கத்தக்க மனம்தான் ஞாபகத்துக்கு வரும். இது நாங்கள் கூழ் முட்டை மனமுடியது அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். அந்த கூழ் முட்டையை அழுகிய முட்டை மனமுடியது என்று சொல்லியும் குறிப்பிடலாம். கூழ் முட்டை மனமுடியது அல்லது அழுகிய முட்டை மனமுடியது. இதுக்கு நிறம் இல்லை, சரிதான், இது ஒரு நிறமற்றது. நீரில பெருசா கரையாது, கரைதிறன் கொஞ்சம் குறைவு, கரையாது, 100% கரையாதுன்னு சொல்லிடாது, கரைதிறன் குறைவு. இந்த H2S வந்து நாங்கள் இந்த அழுகிற உட்கல்கள் அதுகள் உயிர் வாயுவின் மனத்துக்கு காரணமாக இந்த H2S இருக்கு. உயிர் வாயு இருக்குதானே, சாணகங்கள், சேறுகள் அதுகள் வந்து சிதைவடைகிற இடங்கள்ல மெதேன் வாயு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அங்க மெதேன் வாயுவோட சேர்ந்து இந்த H2S வாயுவும் மாறுறதால இந்த உயிர் வாயு பயோகேஸ் வந்து ஒரு ஒரு கெட்ட மனத்தை கொண்டிருக்கு. சரியா? இந்த H2S வந்து நச்சுத்தன்மையுடையது, அமில இயல்புடைய வாயு. இது ஒரு அமிலம், ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கோம். H2S வந்து ஒரு மென் அமில இயல்புடைய வாயு, நச்சுத்தன்மை உடையது, சிறிதளவு இருக்கு நச்சுத்தன்மை இருக்கு. உயிர் வாயுல இருக்கிற இந்த H2S அகற்றினால் உயிர் வாயு வந்து மணக்காது. இங்க உயிர் வாயு மணக்குது என்று சொல்றதெல்லாம் பயோகேஸ் வந்து, அப்ப அது வந்து இது H2S இருக்கிறதான் அது இந்த மனத்துக்கு காரணமாக இருக்கு. சரியா? இந்த இயல்புகள் எழுதி கொள்வோம். H2S இயல்புகள் கொண்டு கூழ் முட்டை மனமுடைய வாயு.
கூழ் முட்டை மணமுடைய வாயு அல்லது அழுகிய முட்டை. கூழ் முட்டை என்று சொல்றது அல்லது அழுகிய முட்டை. கூழ் முட்டை மணமுடைய வாயு அல்லது அழுகிய முட்டை மணமுடைய வாயு. அமில இயல்புடையது. அமில இயல்புடையது. அமோனியா மூல வாயு என்று சொன்னாங்க. அமோனியா மூல வாயு, அமில வாயு. அமில இயல்புடையது. அமில இயல்புடையது. அமில இயல்புடையது. அமில இயல்புடையது. நிறமற்ற வாயு. நிறமற்ற வாயு. NO2க்கு செங்கபில நிறம் இருக்குன்னு படிச்சிருக்கு. இது நிறமற்றது. நிறமற்ற வாயு. நிறமற்ற வாயு. அடுத்தது நச்சு தன்மையான. நச்சு தன்மையான. நச்சு தன்மையான. நச்சு தன்மையான. நீரில் சிறிதளவு கரையும். நீரில் சிறிதளவு கரையும். நீரில் சிறிதளவு கரையும். நீரில் சிறிதளவு கரையும். H2S வாயுவினுடைய இயல்புகள். பொதுவாக நாங்கள் இந்த கூழ்முட்டை மணத்தையே பிரதானமாக குறிப்பிட்டுக் கொள்வோம். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வாயு. கூழ்முட்டை மணமுடைய வாயு. சரி, இதற்கு அடுத்தாக நாங்கள் பார்க்க வேண்டிய சோதனைகள். ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. பயோகேஸ் என்பது பயோகேஸ் என்பது CH4 மட்டும் கொண்டதல்ல. பயோகேஸ்ல CH4 70% காணப்படும். பயோகேஸ்ல CH4 70% காணப்படுவதால இந்த CH4க்கு இன்னொரு பேர் மெதேன். அப்ப உயிர் வாயுவின் பிரதான கூறாக CH4 இருக்கிறதால அது இப்படி ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டு என்னடா உயிர் வாயு உண்டா மெதேன். மெதேன் என்பதை உயிர் வாயு என்று சொல்லலாம் என்று வந்துச்சு. அப்படி அல்ல. உயிர் சடப்பொருட்கள் உக்கல் அடைஞ்சு அழுகல் அடைஞ்சு வாரதால இதை நாங்கள் உயிர் வாயு அப்படின்னு சொல்றோம். அந்த உயிர் வாயுவின் பிரதான கூறு மெதேன். அதான் சமையல் வாயுவாக பயன்படுத்தலாம். அப்ப மிச்சம் யார் இருக்கு? மிச்சம் வேறு சில வாயுக்களும் இருக்கு. அதுல H2S உண்டு. இது உயிர் வாயு என்பது மெதேனை 70% கூட பெர்சன்டேஜ் மாறுபடும். உக்கல் அடைகிறதுன்ற அளவை பொறுத்து பெர்சன்டேஜ் மாறுபடும். 70 75 80% இருக்கும்.
அதுல வேற வாயுக்களும் இருக்கு. உயிர் வாயுல ஒரு வாயு மட்டும் இல்லை, அது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாயுக்களோட கலவைதான் உயிர் வாயு. அதுல இந்த H2S குறிப்பிட்ட சதவீதத்துல காணப்படும். அதோட வேற வாயுக்களும் இருக்கு. இந்த H2S ஒரு கொஞ்சம் வந்தாலே காணும் அந்த உயிர் வாயு மணக்க வலிக்கும். சரிதாங்க. அதாவது அழுகிற இடங்கள், உக்கல் அடைகிற இடங்கள், மாடு கட்டுற இடங்கள், வைக்கல்கள் கிடக்கிற இடங்கள்ல நீங்க பாத்தீங்க, சதுப்பு நிலங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க அந்த ஒரு துர்நாட்டம் வீசுவதற்கு காரணம் உயிர் வாயுவின் உற்பத்தியில H2S ஒரு பகுதியாக வரும். H2S இந்த உயிர் வாயுல இருந்து அகற்றினால் உயிர் வாயு மணக்கா. சரியா? உயிர் வாயு என்பது 70% மேற்பட்ட அளவு மெதேனை கொண்டது. அப்ப மெதேனை உயிர் வாயு என்று சொல்ற பொருத்தப்பாடில் உயிர் வாயுன்ற பிரதான கூறு மெதேன். அதையும் போட்டுக்கொள்ளுங்க. H2S சோதனை. சரி, H2S சோதனை. இதுல கணக்க சோதனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு வாயு ஒன்று அதன் இயல்பு தெரியணும், அதுக்கான சோதனைகள் தெரியணும். H2S சோதனைகள். முதல் இவர் ஒரு அமில வாயு என்று சொல்லியிருக்கு. அமில வாயு என்று சொன்னால் பாசிச்சாயத்தாலை பயன்படுத்தலாம். அமில வாயு, அமில வாயு என்று சொன்னால் பாசிச்சாயத்தாலை பயன்படுத்தலாம். அமிலம் நீலத்தை சிவப்பாக மாற்றும். அப்ப ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக மாற்றும். அமிலமாக்கப்பட்ட ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும். H2S சோதனை. இந்த சோதனைகள்ல ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும். இதை விட ஸ்பெஷலான ஒரு சோதனை இருக்கு. என்னன்னு சொன்னால் ஈய அசட்டேட். உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ஈய அசட்டேட். இந்த அசட்டேட்டின் சேர்வைகள் நீரில் நன்றாக கரையும் என்று சொல்லி ஈய அசட்டேட். இது இப்ப இப்படித்தான் எழுதப்படுது. கத்தியனை முன்னுக்கும் அந்நியனை பின்னுக்கும் எழுதுற அந்த பொலிசியில பழைய புத்தகங்கள்ல இப்படி இருக்கு. CH3 COO -Pb2+ இருக்கு. சரியா? CH3 COO -Pb2+ இருக்கு. நாங்கள் இப்படி எழுதுறது பொருத்தப்பாடாக இருக்கும். சரியா? நீங்க இப்படி எழுதிக்கணும். விளையாண்டு சொல்லல இப்படி எழுதப்படும். இது நீரில் நன்றாக கரையக்கூடிய PbCH3 COO -2 நீரில் நன்றாக கரையக்கூடிய ஒரு நிறமற்ற கரைசல். வடிதால் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அப்பளத்தட்டு மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை வெட்டி இந்த கரைசல்ல தோய்ச்சு H2S வாயு வார பாதையில பிடிச்ச உடனே ஒரு இதனால H2S வாயு வருதுன்னு சொன்ன, இதுல இருந்து H2S வாயு வருதுன்னு சொன்னா இதுல இந்த துண்டை பிடிச்சோம்னு சொன்ன, இந்த ஈயசட்டேட்ல தூக்கப்பட்ட வடிதால பிடிச்சோம்னு சொன்னால் இந்த வடிதால் கருப்பு நிறமாக மாறும். நான் உங்களுக்கு அண்டை சொன்னான், நெஸ்லரின் சோதனை பொருளில் தோய்க்கப்பட்ட வடிதால அமோனியா கபில நிறமாக மாற்றும் சொன்னார். அங்க கபில நிற வீழ்வடி கொண்டு வருது. சரியா? கபில நிறமாக. அதே போல இங்க கருப்பு நிற படிவு உருவாக்கும். இந்த கருப்பு நிற படிவுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஈய அசட்டேட்ல இருக்கிற Pb2+, ஈய அசட்டேட்ல இருக்கிற இந்த Pb2+ H2S ஆவியில இருக்கிற, அதாவது H2S வாயுவில இருக்கிற S2- சேர்ந்து PbS என்று சொல்லப்படுகிற கருப்பு நிற திண்மத்தை தோற்றி. PbS கருப்பு நிறம். அதனால உங்களுக்கு CH3 COO அதை நீங்க எழுதணும் அவசியம் இல்லை. சோதனை தானே. இது H+ அது வாங்கி 2 CH3 COO. இந்த தாக்கம் இங்க நிகழ்றதால PbS கரையாது. அப்ப இந்த கருப்பு நிறம் இந்த துண்டில் என்ன செய்யும்னா படி. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட படிதால வெட்டி எடுக்கப்பட்ட துண்டு அதுல ஈய அசட்டேட் இருந்துச்சு என்றால் அது கருப்பு நிற புல் வடிவில் தரும்.
இதுல இருந்து நாங்கள் இது சல்ஃபர் H2S சொல்லி உறுதிப்படுத்தலாம். H2Sக்கு நிறைய சோதனைகள் இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அந்த சோதனைகளை பார்ப்போம். டி பிளாக் கொண்டு படிக்கணும், அதுல பார்க்கலாம். சரிதான். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. H2S வாயுக்கான சோதனைகள் என்று போட்டாலும் சரி, H2S பற்றி தானே படிக்கிறோம். சோதனைகள். முதலாவது சோதனை, ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசி சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசி சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். இரண்டாவது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது பொதுவாக அமில வாயு என்பதால் இந்த சோதனை குறிப்பிட்டு தமிழ் எழுதிக்கொள்ளுங்க. ஈய அசட்டேட். அதுல மூலக்கூறு சூத்திரத்தை போட்டுக்கொள்ளுங்க. பிராக்கெட் PbCH3COO ஈய அசட்டேட். மூலக்கூறு சூத்திரத்தை போட்டுக்கொள்ளுங்க. ஈய அசட்டேட். இது இந்த மாதிரி எழுதப்படும். எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் ஒன்றுதான். ஈய அசட்டேட். தோய்க்கப்பட்ட, நனைக்கப்பட்ட அர்த்தம். தோய்க்கப்பட்ட அதுகளை அமிழ்த்தி எடுக்கிற அந்த செயற்பாட்டை தான் தோய்க்கப்பட்ட என்று சொல்றது. ஈய அசட்டேட்டில் தோய்க்கப்பட்ட வடிதாளை ஈய அசட்டேட்டில் தோய்க்கப்பட்ட வடிதாளை கருப்பு நிறமாக மாற்றும். கருப்பு அமோனியா நெஸ்லரின் சோதனை பொருளை கபிலமா மாற்றும். இது கருப்பு நிறமாக மாற்றும். கருப்பு நிறத்துக்கு காரணம் பிபிஎஸ். கருப்பு நிறமாக மாற்றும். கருப்பு நிறமாக மாற்றும். இந்த தாக்கத்தை ஒரு எழுதி கொள்ளுங்க. கருப்பு நிறமாக மாற்றும். இந்த தாக்கத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்புல H2S தயாரிப்புகளும் தாக்கங்களும் பார்ப்போம். சரி.